أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய தினத்தில் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றியான சில முக்கியமான தகவல்களை பார்க்க இருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா, இதற்கு பல பெயர்கள் இருக்கிறது. முதல்ல அதனுடைய பெயர்களை நாம் தெரிந்து கொள்வோம். இதற்கு உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய்; உம்முல் கிதாப், இந்த வேதத்தின் தாய்; அஸ்ஸப்உல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்கள்; ஷாஃபியா, நோய் நிவாரணம்; ஃபாத்திஹத்துல் கிதாப், குர்ஆனின் தோற்றுவாய்; சூரத்துல் ஹம்து, சூரத்து ஸலா, சூரத்துல் காஃபியா. சூரத்துல் ஹம்த் புகழுக்குரிய சூரா, சூரத்து ஸலா தொழுகைக்குரிய சூரா, சூரத்துல் காஃபியா அனைத்துக்கும் போதுமானது என்கிற இப்படியான பெயர்கள். இதெல்லாம நிறைய பேர் இருக்கு. இதுதான் சஹீஹான ரிவாயத்துகளில் வரக்கூடிய பெயர்கள். இப்படி பல பெயர்களை கொண்ட ஒன்றுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. நம்ம எல்லோரும் சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லுகிற ஒரு புழக்கம் இருக்கிறது. ஆனால் இதற்கு பல பெயர்கள் இருக்கிறது. இதனுடைய சிறப்பு என்று பார்த்தால், ஒரு சஹீஹான ஹதீஸுகளில் ஒரு 4-5 சிறப்புகள் இருக்கிறது. முடிந்த அளவுக்கும் 2 சிறப்புகளை சொல்லி மற்ற செய்திகளையும் நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். முதல்ல, அபூ சயீத் இப்னு அல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி சொல்றாங்க, குன்து உஸல்லி ஃபில் மஸ்ஜித், நான் மஸ்ஜித் நபவியில தொழுது கொண்டிருந்தேன். அவங்க தனியா ஏதோ நஃபில் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஆனி, என்னை அழைத்தார்கள். நான் தொழுகையில் இருக்கிறேன், என்னை கூப்பிடுறாங்க. ஃபலம் அஜ்புஹு, தொழுதுட்டு இருந்தானா பதில் சொல்ல இல்லை. அதற்கு பிறகு தொழுகையை முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போனேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அலம் யகுலில்லா, அல்லாஹ் சொன்னது உங்களுக்கு தெரியாதா? இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும், உங்களுடைய தூதர் அல்லாஹ்வர் ரசூலோ உங்களை அழைத்தால் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி அழைக்கிறார், எனவே உடனே பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்லியிருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? இதிலிருந்து நமக்கு உலமாக்கள் சட்டம் எடுக்கிறார்கள். நம்ம தொழுதுட்டு இருந்தா ரசூலுல்லாஹ் அழைக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிற காலத்துல உள்ள சட்டம், தொழுதுகிட்டு இருந்தால் ரசூலுல்லாஹ் அழைக்கிற பொழுது தொழுகை அப்படியே விட்டுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லிட்டு எந்த இடத்தில் விட்டோமோ அங்கிருந்து தொடர்ந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் கிட்ட பேசின பேச்சுக்கள் எல்லாம்
தொழுகையில் பேசுற மாதிரி அந்த அளவுக்கு சட்டம் சொன்னார்கள் இந்த வசனத்தின் மூலமாக. என்ன அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான், பதில் அளியுங்க, இஸ்தஜீபு லில்லாஹி வலி ரசூலி, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நீங்க பதில் சொல்லுங்க, இதா தஆக்கும் உங்களை அழைத்தால், லிமா யுஹீக்கும் ஏன் உங்களை அழைக்கிறாங்க, அல்லாஹும் ரசூலும் உங்களை அழைப்பதாக இருந்தால் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பசுமையை தருவதற்குத்தான் அழைப்பார், உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு அழைப்பார்கள், வீணுக்காக அழைக்க மாட்டார். எனவே அந்த அடிப்படையில இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காமித்து, இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிற ஒரு தொழுகையை விட்டுட்டுல நீங்க வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு அறிமுகப்படுத்தினார். இதுல ஏன் அழைத்தார்கள் என்பதை சொல்றாங்க. அதை நமக்கு அபு சயீதுல் முஅல்லா சொல்றாங்க, காலல்லி உஅல்லிமன்னக சூரத்தன் ஹிய அஸமு சூரா ஃபில் குர்ஆன், நான் உன்னை எதற்கு அழைத்தேன் தெரியுமா, ஒரு அற்புதமாக குர்ஆனிலே மகத்துவம் பொருந்திய ஒரு சூறாவை கற்றுத்தருவதற்காக வேண்டி அழைத்தேன். அதுவும் எப்படி தெரியுமா, கப்ல அன் தக்ருஜ மினல் மஸ்ஜித், பள்ளிவாசலிருந்து நீங்க வெளியாகிறதுக்கு முன்னாடி ஒரு சூறாவை கற்றுத்தர வேண்டும் என்று ஆவலோடு உங்களை அழைத்தேன் என்று சொன்னாங்க. பிறகு சும்மா அகத பியதி, எனது கரத்தை ரசூலுல்லாஹ் பற்றி பிடித்து கொண்டார்கள். அப்படியே வேற பேச்செல்லாம் பேசிக்கிட்டே போனாங்க. ரசூலுல்லாஹ் மறந்துட்டாங்க, எனக்கு அந்த சூறாவை சொல்லி தர இல்லை. ஆனா நான் ஞாபகம் வைத்து கொண்டிருந்தேன். அவர்கள் பேசிவிட்டு என்னை விட்டு பிரிகிறாங்க. நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அற்புதமான சூறாவை அறிவித்து தருவதாக சொன்னீர்களே, அந்த சூறாவை சொல்லி தாருங்களே என்று கேட்டேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இலா ஆகிரில் ஆயா, இந்த சூரத்துல் ஃபாத்தியாவை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹிய அஸ்ஸப்உல் மசானி, திரும்ப திரும்ப ஓதுகிற 7 வசனங்கள், ஒல் குர்ஆனில் அதீம், மகத்துவம் பொருந்திய குர்ஆன், அல்லதி ஊதீத, அப்படியான ஒன்று எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. 2 பேரை சொல்லி கொடுத்தாங்க, சப்உல் மசானி, இன்னொன்று குர்ஆனுல் அதீம். எனவேதான் அதற்கு சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு குர்ஆனுல் அதீம், மகத்துவம் பொருந்திய குர்ஆன், அந்த சூராவுக்கு குர்ஆன் என்று சொல். ஏன்னா அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல அகீதாவை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஒரு சின்ன சூரா தான், அதுல அகீதா சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல தொழுகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல சட்டங்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதுல நேரான வழி எது என்று கற்றுத்தருகிறான், அதுல அல்லாஹுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உரியவர்களுடைய வழி எது என்று சொல்லி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, யாரிடத்திலும் உதவி செய்யக்கூடாது, தேடக்கூடாது என்பதை அந்த இடத்தில் அல்லாஹுடைய அகமியத்தையும் மகத்துவத்தையும் அந்த சூறாவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். எனவே அந்த சூறாவுக்கு குர்ஆனுல் அதீம், மகத்துவம் பொருந்திய குர்ஆன் என்று அந்த சிறிய சூறாவுக்கு அப்படி ஒரு பெயர். எனவே அந்த சூறாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இது புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறப்பு. அடுத்து சூரத்துல் ஃபாத்தியாவுடைய இன்னொரு சிறப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைராவும் உபை இப்னு கஅபும் ரலியல்லாஹு அன்ஹுமா வரதாஹுமா, இந்த 2 பேருமே அறிவிக்கிறாங்க, மா அன்ஸலல்லாஹு ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி மிஸ்ல உம்மில் குர்ஆனி வஹிய அஸ்ஸப்உல் மசானி வஹிய மக்ஸூமத்துன் பைனி வ பைன அப்தி வல் அப்தி மா சஅல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தௌராத்திலேயோ இன்ஜீலிலேயோ இது மாதிரியான ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கவில்லை. அப்படியான மகத்துவம் இது. யாருக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள எந்த நபிக்கும் இப்படிப்பட்ட மகத்துவம் பொருந்திய வார்த்தைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை, எனக்கு கற்றுத் தந்திருக்கிறான். அதான் உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய், அதுதான் சப்உல் மசானி, திரும்ப திரும்ப ஓதுகிற 7 வசனங்கள். ஒஹிய மக்சூமா, அது
பங்கிடப்பட்டிருக்கிறது. பைனி ஒபைன ஆபிதி, அல்லாஹ் சொல்றான், எனக்கும் எனது அடியானுக்கும் மத்தியில அது பங்கிடப்பட்டிருக்கிறது. அது ஒன்று அல்லாஹ்வை புகழுதல், அல்லாஹ்வுடைய சிறப்பை சொல்லுதல், இரண்டாவது பிரார்த்தனை. அந்த சூரத்தில் பார்த்தியா 2 வகையா இருக்குது. ஒன்று அல்லாஹ்வை புகழுதல், அல்லாஹ்வுடைய அகமையத்தை சொல்லுதல், இரண்டாவது அல்லாஹ்விடத்துல நாம் துஆ செய்தல். இப்படியாக அல்லாஹ் அடியானுக்காக வேண்டி 2 வகையாக சூரத்துல் ஃபாத்தியாவை பிரித்து இருக்கிறான். வல் அப்தி மா சஅல், என்னுடைய அடியான் என்னிடத்தில் எதை வேண்டுமானாலும் கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அப்படியான ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா. அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்தியாவை இப்படி கற்றுக் கொடுத்தார்கள். மூன்றாவது இதனுடைய சிறப்பு, இது எங்க வருது? திருமீதியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. இப்ப சொல்ல போறது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. மூணாவது ஒரு சிறப்பு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறாங்க, பைனமா ஜிப்ரீலுன் காயிதுன் இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்து இருக்கிறாங்க. அப்படி அமர்ந்து இருக்கும்போது சமிஅ நகீதன் மின் ஃபௌகிஹி, ஏதோ மேல ஒரு சப்தம் கேட்கிறது. மேல ஒரு வகையான சப்தம், பயங்கரமான சப்தம். உடனே அந்த சப்தத்தை கேட்ட மாத்திரத்தில் தலையை தூக்கி பார்க்கறாங்க. என்ன மேல வானத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, அப்படி பார்க்கறாங்க. பார்க்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன தலையை தூக்கி பார்க்கறீங்களே, ஒரு சப்தம் கேட்டதை நினைத்துத்தானே முஹம்மது நீங்க தலையை தூக்கி பார்க்கறீங்க, இந்த சத்தம் கேட்டுச்சு அதை வச்சு தானே அப்படின்னாங்க. ஆமான்னு சொன்னாங்க. அப்பதான் சொன்னாங்க, அது என்ன சத்தம் தெரியுமா? ஹாதா பாபு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. வானத்துல ஒரு வாசல், அந்த சத்தம் கூட வாசலை திறக்கிற மாதிரி சத்தம் தான், பயங்கரமா இருந்துச்சானா. அப்படி கீச்சுன்னு ஒரு வாசலை திறந்த எப்படி சவுண்டு வருமோ அதே மாதிரி ஒரு கதவை திறக்கிற மாதிரி ஒரு சப்தம். உடனே அப்படி சொல்லிட்டு ஜிப்ரீல் சொன்னாங்க, ஃபுத்திஹல் யௌம் லம் யுஃப்தஹ கத் இல்லல் யௌம, இன்றைய நாளை தவிர வேறு எந்த காலமும் இந்த வாசல் திறக்கப்படாது. இன்றுதான் புதுசா திறக்கிறான் அல்லாஹ். இந்த வாசல் அல்லாஹ்புரத்திலிருந்து இப்பொழுதுதான் முதலாக திறக்கப்பட்டிருக்கிறது. இனிமே திறக்கப்படாது. இதுக்கு முன்னாடியும் திறக்கப்படையில, இனிமையிலும் திறக்கப்படாது. இதுதான் முதல் தடவை திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, எதுக்கு அல்லாஹ் வாசலை திறந்தான் தெரியுமா? நஸல மின்ஹு மலக், அங்கிருந்து ஒரு மலக்கு இப்பொழுது வருவார். அதே போன்று ஒரு மலக்கு வந்துட்டார். ஹாதா மலக் நஸல இலல் அர்தி லம் யன்ஸில் கத் இல்லல் யௌம, இன்றைக்கு இந்த மலக்கு இறங்குறாரு, இவர்தான் முதலாக உலகத்தில இறங்குற மலக்குகளில் இவர் தான் முதல்ல இறங்குறார். இப்போ இவர் இதுக்கு முன்னாடி பூமிக்கு இறங்கினது இல்லை. மற்ற மலக்குகள் இறங்கி இருக்கிறாங்க, ஜிப்ரீலே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களே. இதுக்கு முன்னாடி மற்ற மலக்குகள் இறங்கி, ஆனா இவர் முதல் தடவையாக பூமிக்கு இறங்குறார். இதுக்கு முன்னாடி இறங்கையில இனிமேலும் இறங்க மாட்டார், இப்பொழுது இறங்கினதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பக்கத்துல அந்த மலக்கு வந்துட்டாங்க. எல்லாமே மனித ரூபத்துல வர்றாங்க. ஃபஸல்லம, ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த மலக்கு சொன்னாங்க, வந்த மலக்கு ஜிப்ரீல் பக்கத்துல இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்த மலக்கு சொல்றாங்க, அபிஷிர் பிநூரைனி, அவங்க சொல்றாங்க, அபிஷிர் பிநூரைனி, 2 பிரகாசம் ஒளிகள், 2 ஒளிகளில் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன். 2 ஒளி சம்பந்தமாக, பிரகாசம் சம்பந்தமான நற்செய்தி. ஊதிதுஹுமா லம் யுதஹுமா நபியுன் கப்லக, இதற்கு முன்னாடி எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத, இறக்கப்படாத ஒரு பிரகாசத்தை பற்றி, 2 பிரகாசத்தை பற்றி உங்களுக்கு நற்செய்தி. அது என்னது? 2 பிரகாசம்டா என்ன? ஒன்று ஃபாத்திஹத்துல் கிதாப், மற்றொன்று ஹவாத்திமு சூரத்தில் பக்ரா. அடுத்தது சூரத் பக்ராவுடைய கடைசி வசனங்கள். ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி இலா ஆகிரில் ஆயா. இந்த வசனமும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் 2 பிரகாசங்கள். வானத்தில்
விசேஷ வாசலை திறந்து விசேஷமான ஒரு மலக்கு வந்து நற்செய்தி என்கிற பெயரால் 2 பிரகாசம் என்று சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவையும் சூரத்து பக்கராவுடைய கடைசி 2 வசனங்களையும் குறிப்பிட்டு சொல்லிட்டு அதனுடைய சிறப்பை சொல்றாங்க. லன் தக்ரா பி ஹரிஃபின் மின்ஹுமா இல்லா உஅதியஹு. யார் ஒரு மனிதர் இந்த 2ஐயும் ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அதை ஓதி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சா அல்லாஹ் அவருடைய எல்லா வகையான தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கிறான். இப்படிப்பட்ட மகத்துவம் சூரத்துல் ஃபாத்திஹாவும் இருக்கு. ஒரு 3 ஹதீஸுகளை நம்ம இங்க சொல்லியிருக்கிறோம். இது போதுமானது. இதனுடைய சிறப்பு நிறைய இருக்குது. பலகீனமான ஹதீஸுகள் இருக்கு, அதை விட்டுருங்க. சரியான ஹதீஸ் இன்னும் இருக்கிறது. ஆக சூரத்துல் ஃபாத்திஹா என்பது மிகவும் சிறப்புக்குரியது. அதற்கென்று மகத்துவம் இருக்கிறது. அது இறைவனை பற்றி புகழுதல் பகுதி. இன்னொரு பகுதி அல்லாஹ் கிட்ட நம்ம செய்கிற துஆ. ஆக இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் பொருந்தியதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. சரி, அடுத்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்கிறோமே, அது சம்பந்தமான உலமாக்களுடைய கருத்து. அது ஒரு சூராவினுடைய ஆயத்துக்களில் ஒன்றா, சூரத்து ஃபாத்திஹாவுடைய ஆயத்துக்களில் ஒன்றா என்று சொன்னால் எல்லோரும் யோகோபித்த கருத்தின்படி இல்லை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது அது சூரத்து ஃபாத்திஹாவுடைய ஆயத்துக்களில் ஒன்றாக இல்லை. ஆனா அதே சமயம் அதை ஓதுற விஷயத்தில் அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு என்னன்னா, ஓதுறது வாஜிபா சுன்னத்தா அப்படிங்கிறதுல சில அறிஞர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுதல் வாஜிபு அப்படிங்கிறாங்க. சில அறிஞர்கள் இல்ல வாஜிபு இல்ல சுன்னத்துங்கிறாங்க. சரி, ஆக மொத்தத்தில் அதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த உலமாக்கள்கிட்ட இந்த கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நஹல் 16வது அத்தியாயம் 92வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி குர்ஆனை ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. பொதுவாக ஒரு சட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் கட்டளை எல்லாம் வாஜிபு அப்படின்னு பொதுவான கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு வந்துருச்சுன்னு வைங்க, அல்லாஹ் கட்டளை இடுகிறான்டா அது என்னது? வாஜிபு, கடமை. அல்லாஹ் அகீமுஸ் ஸலாங்கிறான், கட்டளை. அது அம்ரு ஃபஅல், அதாவது ஏவல் சொல். அப்படி ஏவல் சொல்லாக வருகிற அனைத்துமே வாஜிப். அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலை நிறுத்துங்கள், கட்டளை இடுறான் அல்லாஹ். தொழுகை நிலை நிறுத்துங்கன்னா வாஜிபு தானே, அது சுன்னத்து இல்லையே. வாத்து ஜக்கா, அது கட்டளை சொல்லுதான். ஜக்காத்தை கொடுங்கள், அது வாஜிபு தானே, சுன்னத்து இல்லை தானே. அதே போன்று நீங்க வைதா கராத்துல் ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தான், அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை சொல். அல்லாஹ் கிட்ட நீங்க பாதுகாப்பு தேடுங்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள் என்று சொல்றதுனால அல்லாஹ் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம், கட்டளை சொற்கள் எல்லாம் வாஜிப் என்கிற அடிப்படையில் இதுவும் வாஜிபு தான் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில அறிஞர்கள் இல்ல, எல்லா கட்டளையும் வாஜிபுன்னு எடுக்க முடியாதுல்ல. சில நேரங்கள் அல்லாஹ் இப்படி சொல்றானே, ஃபங்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா வ இன் கிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதா அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. ஃபங்கிஹு என்பது அதுவும் கட்டளை சொல்லுதான். நீங்க திருமணம் செய்யுங்க, 2-2ஆகவோ 3-3ஆகவோ நன்னாங்காகவோ திருமணம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல, அது வாஜிபுன்னா எடுத்துக்கிறோம். அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? அப்போ அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளையும் வாஜிபுன்னு இல்லை. சில நேரங்களில் சில இடங்களில் அது வாஜிபு, சில நேரங்களில் சில இடங்களில் சுன்னத்து என்று எடுத்துக்கோ. அதுக்கு தான் தப்சீர் வேணும்னு சொல்றது. வெறுமனே குர்ஆனை மட்டும் வச்சு தர்ஜமா வச்சு படிச்சுக்கலாண்டா அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கடமைன்னு புரிகிறதா அல்லாஹ்வுடைய கட்டளைய, அல்லது இது சுன்னத்துன்னு புரிகிறதா? கடமைன்னு புரிஞ்சா எல்லாருமே 3-4 மனைவி முடிச்சாகணும், கடமையாயிரும். ஃபங்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபாங்கிறான் அல்லாஹ். அப்ப அது கடமைன்னு அர்த்தம் அது. அப்ப அதில் என்ன நம்ம விளக்கம் எடுத்துக்கொள்கிறோம்? சுன்னத்து. அதே போன்று பொறுப்பாளிகளுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அங்கிஹுல் அயாமா மின்கும். இங்க ஃபங்கிஹுங்கிறான், இங்க திருமணம் முடிக்கிறவங்களை பார்த்து கட்டளை இடுறான். இன்னொரு இடத்துல அங்கிஹுல் அயாமாங்கிறான். அங்கிஹுல் அயாமா என்ன? திருமணம் செய்து வையுங்கள், இங்க முடியுங்கள்
இது என்ன சொல்லுவாங்க, கட்டளை சொல். இது திருமணம் செய்து வையுங்கள் அப்படிங்கிறது அது பொறுப்பாளிக்கு போடுற கட்டளை. அதுலயும் அல்லாஹ் சொல்ற அது கடமையா? பொறுப்பாளிகள் தனித்தனியா இருந்தா அவ்வளவு பேரையும் பிடிச்சி கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஒத்தையா இருந்தார் ஒரு மனுஷன் கல்யாணம் முடிக்காம இருந்தாருன்னா பொறுப்பாளியா இருந்தா உடனே கல்யாணம் முடிச்சு வச்சிடணும், கடமை அப்படின்னு ஆயிரும். ஆனா திருமணத்துக்கு அப்படியா? சட்டங்கள் நிறைய இருக்கு. ஒருவர் கல்யாணம் முடிக்கிறது சுன்னத்து, சில நேரங்கள்ல ஒருவர் கல்யாணம் முடிக்கிறது வாஜிபு, சில நேரங்கள்ல ஒருவர் கல்யாணம் முடிக்கிறது தடுக்கப்பட்டது அப்படின்னு கூட வந்துடும். எப்போ வாஜிபு? ஒருவர் தப்பா போயிருவாருன்னு சொன்னா பொறுப்பாளி அவர் கல்யாணம் முடிச்சு வைக்கிறது வாஜிப். ஒருவர் ராகத்தா இருக்கிறாரு, கல்யாணம் முடிச்சா நல்லது, அதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் வந்துருச்சுன்னா சுன்னத். ஒருவருக்கு ஆண்மையே இல்லை, இவருக்கு வாஜிபுன்னு எடுக்க முடியுமா? தடுக்க ஹராம், கல்யாணம் முடிக்க கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கை மட்டுமல்ல அடுத்தவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? இந்த வசனத்தின் மூலமாக அப்படியே வச்சு நம்ம மொட்டையா படிக்கும் போது தெளிவு கிடைக்காது. அப்ப அதுக்கு தப்சீர் வேணும். அந்த தப்சீர் எப்படியான தப்சீர்கள் என்பதை நம்ம ஒரு கடந்த ஆண்டுல கூட நான் பேசியிருக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம லேசா தொட்டுட்டு போவோம். இப்ப நான் என்னுடைய சூரத்துல் ஃபாத்திஹா என்கிற தலைப்புக்குள்ள வந்துடுறேன். அப்ப அல்லாஹ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி குர்ஆனை ஓத துவங்கணும்னு சொல்லி சொன்ன கட்டளை வாஜிபுன்னு எடுத்துக்கிற முடியாது. குர்ஆனுடைய கட்டளை வாஜிபாவும் இருக்கிறது, சிலது சுன்னத்தாவும் இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் இதை வாஜிபுன்னு எடுக்காம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி குர்ஆனை துவங்குவது சுன்னத்து என்று இந்த அளவுக்கு ஆய்வு செய்து அறிஞர்கள் நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஒன்று. அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், பஸ்மலான்னு சொல்லுவாங்க. பிஸ்மில்லா சொல்ற விஷயத்தில் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பது அது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆயத்தா அல்லது அது ஆயத் இல்லையா அப்படிங்கிறதுல அங்கேயும் கருத்து வேறுபாடு அறிஞர்கள்ட்ட இருக்குது. ஆனா ஆயத்து இல்லை என்பது சரியானதாக இருக்கும். அல்லாஹு அலம். சூரத்துல் ஃபாத்திஹா என்பது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அப்ப பிஸ்மில்லா சொல்றது விஷயத்துல கண்டிப்பா பிஸ்மில்லா சொல்லணும். பிஸ்மில்லா சொல்லிதான் சூரத்துல் ஃபாத்திஹா. அஊது பில்லாஹ் சொல்றதுல சுன்னத்து, பிஸ்மில்லா சொல்றது கடமை வாஜிபு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தான் சொல்லணும். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிற பொழுது, தொழுகையில் ஓதுகிற பொழுது பிஸ்மில்லா சொல்ற விஷயமாக அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இருக்கிறது. பிஸ்மில்லா சொல்ற விஷயத்தில் அல்ல, பிஸ்மில்லாவை சப்தமிட்டு சொல்கிறதா அல்லது சப்தம் இல்லாம சொல்கிறதா, அதுலதான் கருத்து வேறுபாடு. எதுல கருத்து வேறுபாடு இல்ல, பிஸ்மில்லா சொல்லித்தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். அதை சப்தமிட்டு சொல்றதா அல்லது மெதுவா சொல்றதா, அதுல கருத்து வேறுபாடு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சப்தமிட்டு தான் தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது சொல்லணும்னு சில அறிஞர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை மெதுவா சொல்லிட்டு, நான் சொல்றது சப்தமிட்டு ஓதுற தொழுகையில மெதுவா சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சப்தமா ஆரம்பிக்கணும். அதான் சுன்னத்து. அப்ப இப்படித்தான் இருக்கிறதே தவிர சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது பிஸ்மி சொல்லணுங்கிறதுல எல்லாரும் ஒத்த கருத்துல இருக்கிறாங்க. அந்த கருத்து வேறுபாடுக்கு ரெண்டு வகையான ஹதீஸ் இருக்கிறது. நான் சொல்ற கருத்து வேறுபாடா மக்களை எல்லாம் குழப்புறதுக்கு உலமாக்கள் இப்படி சொல்லிட்டாங்க அப்படி அர்த்தம் இல்லை. இந்த மதுகபுல வரும்ல, அது கூடும் கூட, அந்த கருத்து வேறுபாடு அல்ல, தப்பா புரிஞ்சுக்கிற கூட. ரெண்டு வகையான ஹதீஸ் வந்துருச்சுன்னா அறிஞர்கள்ட்ட ரெண்டு கருத்தையும் சொல்லுவாங்க. ரெண்டு வகையான ஹதீஸ், ரெண்டுமே சரியான ஹதீஸ். எப்படி புரிந்து கொள்றது அதைத்தான் நீங்க சொல்றாங்க. அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சப்தமிட்டு ஓதுற தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்ற விஷயத்தில் சப்தமிட்டு சொல்றதா அல்லது மெதுவா சொல்றதா கருத்து வேறுபாடு. சப்தமிட்டு சொல்லணும்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் ஒரு ஹதீஸை ஆதாரமா காட்டுறாங்க. அது உம்மு சலமா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவங்க ரசூலுல்லாவுடைய ஓதுதல் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது அபுதாவுதுல சஹீஹா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாவுடைய ஓதுதல் தொழுகையில அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்
என்று ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள் அப்படிங்கிறார். அப்ப இதுல பிஸ்மி சொல்லி தானே அவங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னாங்க. அதனால சில அறிஞர்கள் சொல்றாங்க சூரத்துல் ஃபாத்தியாவை சப்தமிட்டு ஓதும்போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்று. ஆனா இதுல உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய ஓதுதலில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றாங்க. பிஸ்மில்லாவை சப்தமிட்டு சொன்னாங்களா இல்லையான்னு சொல்லல. பொதுவா சொல்லும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுல ரெண்டு வகையா எடுத்துக்கலாம். பிஸ்மில்லாவோட சேர்த்து சூரத்துல் ஃபாத்தியா ஓதனா பிஸ்மில்லா சொல்லணும் அப்படிங்கிறத மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சப்தமிட்டு ஓதணும் தான் அப்படிங்கிறத இதை எடுத்துக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சில பேர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ்னு தானே சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஓதுதல் இப்படி இருந்ததாக தான் உம்மு சலமா சொல்றாங்க. அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சப்தமிட்டு ஓதணும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் சில நேரங்களில் நம்முடைய இமாம்கள் என்ன செய்வாங்கன்னா இதையும் நம்ம கொஞ்சம் அப்பப்போ மறந்துடக்கூடாது, இந்த ஹதீஸை அமல் பண்ணிக்கிறோங்கிறதுக்காக வேண்டி சில நேரங்களில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அப்படி சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதும் போது பிஸ்மில்லாவை சப்தமிட்டு ஏதாவது ஒரு நேரத்தில் ஓதிக்கிடுவாங்க. சரி, அப்போ பிஸ்மில்லா சொல்லாம சூரத்துல் ஃபாத்தியா ஓதணுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு ஒரு ரொம்ப வலிமையான ஒரு ஆதாரம் இருக்கிறது. எப்படின்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க சின்ன புள்ள, அவங்க சொல்றாங்க நான் ரசூலுல்லாஹ்வோடும் தொழுது இருக்கிறேன், அதே போன்று அபூபக்கரோடும் தொழுது இருக்கிறேன், உமரோடும் தொழுது இருக்கிறேன், உஸ்மானோடும் அவங்கெல்லாம் இமாமா நிக்க நான் மாமுமா நின்று தொழுது இருக்கிறேன். அவங்க யாருமே ஸல்லைத்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்ர வ உமர வ உஸ்மான ஃபலம் அஸ்மா அஹதம் மின்ஹும் யக்ரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாருமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சப்தமிட்டு அவர்கள் சொல்லி சூரத்துல் ஃபாத்தியாவை அவர்கள் துவங்கவில்லை. முதல்ல ஆரம்பிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றுதான் ஓதினார். யார்? ரசூலுல்லாஹ் அப்படித்தான் ஓதுனாங்க, அபூபக்கர் அப்படித்தான் ஓதுனாங்க, உமர் அப்படித்தான் ஓதுனாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் வரதாஹும் இவர்கள் அனைவர்களும் அப்படித்தான் ஓதினார். அதை நான் என்னுடைய காதால் கேட்டிருக்கிறேன். அப்ப பிஸ்மில்லா சொல்லாமன்னு மறந்துடாதீங்க. ஒரு விஷயத்துல எல்லாரும் ஒத்த கருத்து, பிஸ்மில்லா சொல்லி ஆகணும். சப்தமிட்டு சொல்றதுல ரசூலுல்லாஹும் சரி, அபூபக்கரும் சரி, உமரும் சரி, உஸ்மான் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் யாருமே பிஸ்மில்லாவை சப்தமிட்டு சொன்னது இல்லை தொழுகையில. நான் அப்படித்தான் கேட்டிருக்கிறேன். இது ரொம்ப முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இது ரொம்ப வலிமையா இருக்கு. உம்மு சலமா சொன்னது பொதுவா சொன்னாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னாங்க. அதை பொதுவா சொன்னதை வச்சு நம்ம பிஸ்மில்லா சொல்லணுங்கிற ஆதாரம் எடுக்கிறத விட பிஸ்மில்லா சொல்லாம சத்தமிட்டு சொல்லாம சூரத்துல் ஃபாத்தியா ஓதுனாங்கிற ரொம்ப வலிமையா இருக்கிறதுனால தான் நம்ம அதை வலிமையா எடுத்து எப்பவும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதும் போது பிஸ்மில்லா சப்தமிட்டு நம்முடைய இமாம்கள் சொல்றது இல்லை. முடிந்த அளவுக்கு பிஸ்மில்லாவை சப்தமிட்டு சொல்லாம இருப்பதே சிறந்தது. இப்ப நம்ம தொழுகை ஏதாவது ஒரு நேரத்தில் பிஸ்மில்லா சொல்றது என்பதை காட்டிலும் பிஸ்மில்லாவை சப்தமிட்டு சொல்லாமல் இருப்பதே சிறந்தது. அதுதான் ரொம்ப வலிமையானது. சரி, அப்ப எதுக்கு பிஸ்மில்லா அப்படின்னு சொன்னா, பிஸ்மில்லா என்பது ஒவ்வொரு சூறாவை பிரிப்பதற்குண்டான, இந்த சூறா முடிஞ்சிருச்சு அடுத்த சூறா என்பதற்குண்டான ஒரு வாக்கியம் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதையும் தெளிவா அபூதாவுதுல பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா வரதாஹுமா, அவங்க சொல்றாங்க கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஅரிஃபு ஃபஸ்ல சூரத்தி ஹத்தா தனஸ்ஸல அலைஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூராவுக்கு மத்தியில எப்படி பிரிக்கிறது என்று தெரியாமல் இருந்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல எப்படி சூராவுக்கு மத்தியில. இப்ப உதாரணமா குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அடுத்தது குல் ரப்பில் ஃபலக். எப்படி பிரிக்கிறது? வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் குல் ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா கலக். ஒரே சூராவா அல்லது ரெண்டுக்கு மத்தியில? நமக்கு இப்ப தெரியும், ஆனா முதல்ல தெரியல எப்படி பிரிக்கிறது. எப்படி பிரிக்கிறது? இது ரெண்டு சூறால, குலோதாவது ஒரு சூறா, குலோது ரப்பில் ஃபலக் ஒரு சூறா. ஆனா என்னன்னு பிரிக்கிறதுன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம இருந்தது. லா யஅரிஃபு ஃபஸ்ல சூரத்தி, சூறாவை பிரிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருந்தது. ஹத்தா எது வரைக்கும் தெரியுமா?
தனஸ்ஸல் அலைஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற அந்த வசனம் இறங்குற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. அதுக்கு பிறகுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஒரு வசனம் இறங்கின பிறகு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு சூறாவுக்கு மத்தியிலும் பிஸ்மில்லாவை நீங்க அதுக்கு ஃபஸ்ல், அதுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி குல்ஹுவல்லாஹ் அதை முடிச்சிட்டீங்களா, குல்ஹு ரப்பில் ஃபலக்னு ஆரம்பிக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல்ஹு ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் அப்படின்னு சொல்லிக்கிறங்க. அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல்ஹு ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் இலா ஆகிரில் ஆயா அப்படி சொல்லிக்கிறங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகுதான் சூறாக்களை பிரிப்பதற்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை அபூதாவுதுல நம்ம பார்க்கிறோம். ஆக அருமையானவர்களே, அப்ப பிஸ்மில்லா சொல்றதுல இவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது. அடுத்தது பிஸ்மில்லாவுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது, அந்த சிறப்பை தெரிஞ்சுக்கிறோம். எல்லாத்திலும் ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லா சொல்றாங்க. நீங்க சாப்பிட ஆரம்பித்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிக்கிறங்க, மனைவியோடு சேர போகும்போது பிஸ்மில்லா சொல்லுங்க, வீட்டுக்குள்ள போகும்போது பிஸ்மில்லா சொல்லுங்க. பிஸ்மில்லாவோடு வேறு வேறு துணை துவாக்களை இணைத்திருப்பார். அப்ப பிஸ்மில்லாவுக்கு பெரிய மகிமை இருக்கிறது. அதுக்கு என்ன சிறப்பு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு ரசூலுல்லாஹ்வே ஒரு சிறப்பை சொல்லி தர்றாங்க. தமீமத்தில் ஹுஜைமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாகனத்துல டபுள்ஸ் போயிட்டு இருக்கிற, பின்னாடி அமர்ந்து போயிட்டு இருக்கிற. ரதீஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்து ரதீஃபஹு அலா ஹிமார். ரசூலுல்லாஹ்வுடைய கழுதைக்கு மேல ரசூலுல்லாஹ் ஏறி இருக்கிறாங்க, கோவேரி கழுதை. நான் பின்னாடி அமர்ந்திருக்கிறேன். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஹிமார், அந்த கழுதை கொஞ்சம் எடறிச்சு, அந்த கால் எரடி கீழே விழுற மாதிரி அப்படி ஒரு அதுக்கு ஒரு எடறல் ஏற்பட்டுச்சு. உடனே ஃபகுல்து தஇஸ ஷைத்தான் அப்படின்னு நான் சொன்னேன். யார் சொல்றா? தமீமா சொல்றாங்க, அந்த சஹாபி. உடனே அப்படி எறறும் போது ஷைத்தான் அழிஞ்சிட்டான் அப்படின்னு நான் திட்டினேன். ஷைத்தான் அழிஞ்சு போனான் அப்படின்னேன். இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகுல் தஅஷ ஷைத்தான், ஷைத்தான் அழிஞ்சு போயிட்டான்னு சொல்லாதப்பா. ஏன்னு சொன்னா இன்னக்க இதா குல்த தஅஷ ஷைத்தான், நீ ஷைத்தான் அழிஞ்சு போயிட்டான்னு சொன்னா தஆலம ஷைத்தான் ஃபி நஃப்ஸிஹி, ஷைத்தான் தனக்குத்தானே உயர்ந்தவனாக ஆகிவிடுவான். அவனுக்கு ஒரு வெறி ஏற்பட்டுருமா, நம்ம ஷைத்தான் நாசமா போட்டோம் அப்படின்னு சொன்னா, தஐஸ்னா நாசமா போ, அழிஞ்சு போன்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டா ஷைத்தான் தனக்குத்தானே அவன் ஒரு என்ன சொல்ற வைராக்கியத்தை எடுத்துக்கொள்வான். நீ என்ன அழிஞ்சு போன சொல்றா, நான் கூட மாட்டான்டா, அவனுடைய அனைத்து பலத்தையும் காட்ட ஆரம்பிச்சிருவான். அடுத்து சொன்னாங்க, அப்படியே காட்ட ஆரம்பிச்சு சரஅதுஹு பிகுவதி அப்படின்றான், என்னுடைய ஆற்றலால் அவனை அடக்கி விட்டேன் என்று சொல்லி தனக்குத்தானே பெருமை அடிச்சிருவான். அதுல எந்த பயனும் இல்லை. ஷைத்தானை நீ நாசமா போட்டுன்னு திட்டுனா அதுல எந்த பயனும் இல்லை. அப்படி திட்டும் போது அவன் என்ன செய்வான், வீராப்பு கொண்டு வைராக்கியம் பிடித்து தனக்குத்தானே உயர்வாக காட்டிக்கொண்டு என்னுடைய ஆற்றலால் நான் உயர்ந்து விட்டேன் என்று அவன் பெருமை அடித்துக் கொள்வான். அதற்கு வாய்ப்பே கொடுத்துடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? ஃபைதா குல்த, ரசூலுல்லாஹ் கற்றுக்கிறார், ஃபைதா குல்த, நீ சொல்வதாக இருந்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லு. பிஸ்மில்லாவுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது. பிஸ்மில்லான்னு சொல்லிட்டா தஸாகரத்து இலைஹி நஃப்ஸுஹு ஹத்தா யகூன அஸ்கர மின் துபாப் அப்படின்னாங்க. பிஸ்மில்லான்னு சொல்லிட்டா ஷைத்தானுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த வார்த்தை அவனுக்கு பொறுக்காது. அதுல வைராக்கியம் கொள்றான். எதுல? நாசமா போட்டுன்னு சொன்னா வைராக்கியம் கொள்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிட்டா ஷைத்தான் மிக சில்றையா போயிடுற. சாகர்ண்டாங்க, சாகர் சகீர், சில்றையா போயிடுறான். எந்த அளவுக்கு என்று சொன்னா அஸ்கர மின் துபாப், ஈயை விட சிறுவனா, ஈயை விட அவன் சிறுமை அடைந்தவனாக ஆகிவிடுகிறான். ஈயை விட சிறுமை அடையும். ஈ ஒரு பெரிய முக்கியத்துவம் உள்ளதா? அந்த ஈயை எவ்வளவு கேவலமா நினைப்பான், அதை விட கேவலப்பட்டு விடுகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு. அதனால நீங்க பார்க்கலாம், அரபுகள்கிட்ட எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும், கெட்டவனாக இருக்கிற அரபுகள் கூட ஏதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்மா. எல்லா இடத்துலயும் எந்த இடத்துக்குள்ள நுழைவு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லா பிஸ்மில்லா அலா பரக்கத்தில்லா, முடிஞ்சு போச்சு. அவன் பல வகையில கெட்டவனா இருப்பான். இந்த வார்த்தை பாருங்க, அப்படியே பழக்கப்பட்டு போயிட்டார். அப்ப
அப்ப நமக்கும் அதே மாதிரியானவன் ஏதாவது பிஸ்மில்லா ரஹ்மான் முடிஞ்சிச்சு. ஒரு வீட்டுக்குள்ள போறோம், பிஸ்மில்லா ரஹ்மான் அலா பரக்கத்தில்லா. ஒரு கடையை தருகா, பிஸ்மில்லா அலா பரக்கத்தில்லா, முடிஞ்சது, அவ்வளவுதான். வேற எந்த ஏன்னா பிஸ்மில்லாவுக்கு பக்கத்துல யாரும் நிக்க முடியாது. ஷைத்தானை சிறுமையடைந்து அவன் ஈய விட அற்பமாக மாறி விடுகிறான் என்றால் எவ்வளவு வலிமையானது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதை விட பெரிய துவா வேணுமா? அதை விட பெரிய பைத்துகள் படிக்கணுமா? அதை விட பெரிய ஏதாவது ஒன்று இருக்கிறதா? பிஸ்மில்லாவுக்கு மத்தியில் எல்லாமே பசுமமாகிவிடும். பிஸ்மில்லாஹ் அவ்வளவு குவத் இருக்கிறது அப்படின்னு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ தமீமா என்கிற சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நீங்கள் ஏதாவது ஒரு இடையூறு ஏற்பட்டு விட்டால் அது ஷைத்தான் புறத்திலிருந்து வந்தாண்டா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுங்க. ஷைத்தான் சிறுமைப்பட்டு போவான். அவனை போய் நாசமா போன ஷைத்தான் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அப்படி சொன்னா வீராப்பு கொள்கிறான், வைராக்கியம் பிடிக்கிறான், பெருமை அடித்துக் கொள்கிறான். என்ன நாசமா போன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னப்பா அருகதை இருக்கிறது? நீ மட்டும் என்ன என்னோட கூட்டாளி தானே? நீ எப்படி நீ என்னோட கூட்டாளி தானே? அதுல எந்த பாயுதாவும் இல்லை. ஷைத்தானை நாசமா போன்னு சொன்னா எந்த பயனும் இல்லை. ஏதாவது அது தஸ்பீஹா? அது இல்லை தானே? அப்ப லஅனத்துல்லாஹி அலைஹிலாம் சொல்றதுல எந்த பயனும் இல்லை. ஒருத்தர் லஅனத்துல்லாஹி அலைஹி ஷைத்தான் லஅனத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொல்றது ஏதாவது பயன் இருக்குதா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானில பயன் இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல பயன் இருக்கிறது. அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது என்று சொல்லுங்க ஷைத்தானுக்கு வலிமை இல்லாதவனாக, அவனை சிறுமைப்பட்டவனாக ஆக்கிவிடும். அப்ப பிஸ்மில்லாவுக்கு அவ்வளவு இதே மாதிரி பிஸ்மில்லாவுக்கு நிறைய சிறப்பு இருக்கிறது. அப்ப பார்த்தோன்னா நம்முடைய தலைப்பு பிஸ்மில்லாவுடைய சிறப்புங்கிற மாதிரி போயிடும். நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விரிவுரை எடுத்திருக்கிறோம். நம்ம இப்ப பிஸ்மில்லா வரைக்கும் தான் சொல்ல முடிஞ்சிருக்குது. அடுத்தது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் இல ஆஹிரில் ஆயா. இந்த ஆயத்துக்களுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இடம் தரவில்லை. அதனால இன்றைய வகுப்பு இதோடு நிறுத்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விரிவுரையை முடிந்தால் நாளைக்கு தொடருவோம். அல்லது பக்ராவும் ஓதப்பட்டிருக்கிறது. சூரத்து பக்ரா நாளைக்கு 2வது சையக்கூல் ஓதுவாங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ அதனுடைய விளக்கமும் சொல்ல வேண்டி இருக்கிறது. எந்த விளக்கத்தை நம்ம சொல்றதுங்கிறது உங்களில் யாராவது விருப்பப்பட்டால் சொல்லுங்க. அந்த விளக்கத்தை ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கத்தை சொல்றதா நாளைக்கு, அல்லது சூரத்து பக்ராவுடைய சையக்கூலுவை நம்ம அதுக்குண்டான விரிவுரை வகை சையக்கூல்னா அதுக்கு முன்னாடி அலிஃப் லாம் மீம் போயிருக்குது. இப்போ அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப் ஓதுனாங்கல்ல, இன்னைக்கு ஓதுனாங்கல்ல, அதுலேயும் நிறைய விஷயங்களை, நிறைய சட்டங்களை, அதனுடைய அகமியத்தை, அதில் சொல்லப்படுகிற தாத்பரியத்தை, அதனுடைய நமக்கு அது சொல்லுகிற சட்டங்களையெல்லாம் நம்ம தெரிய வேண்டியிருக்கு. அப்போ இப்படியான ஒரு நிலையில தான் இன்றைய வகுப்பை இதோடு முடித்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆனுடைய தெளிவையும் குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் தந்து குர்ஆனோடு நாம் ஒன்றித்து பயணிக்கிற வாய்ப்பை இந்த நாள மறுமையில கண்மணி நாயகத்தோடு சொர்க்கத்தில் குடியிருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.